வணக்கம் நண்பா. நீங்க பார்த்துட்டே இருக்கிறது சோல் டாக் தமிழ். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சமூகத்தில், நம்ம சர்க்கிள்ல, மத்தவங்க மத்தியில அட்ராக்டிவா இருக்கணும்னு. முக்கியமா, நீங்க விரும்புற ஒரு பொண்ணோட மனசுல உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கணும், மரியாதை இருக்கணும், உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கணும்னு நெனைப்பீங்க. லவ்வா இருக்கலாம், இல்லன்னா சிம்ப்ளி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த இனிஷியல் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா, பல பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்குது. ரொம்ப நல்லா பேசுவாங்க, கேரிங்கா இருப்பாங்க, டீசென்ட்டா இருப்பாங்க. ஆனா, ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு உங்க மேல இருந்த அந்த ஈர்ப்பு, அந்த ஸ்பார்க் மொத்தமா அணைஞ்சு போயிரும். ஏன்னு தெரியாது. என்ன தப்பு பண்ணிட்டேன்னு மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மிஸ்டேக் பெரிய விஷயமா இருக்காது. சின்ன சின்னதா நீங்க பண்ற 6 விஷயங்களால தான் வந்து அந்த அட்ராக்ஷன்ங்கிறதே கில் ஆகுது. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஹானஸ்ட்டா, பிராக்டிகலா பார்க்க போறோம். உங்க ரிலேஷன்ஷிப் லைஃப்க்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். அட்ராக்ஷன்னா என்னங்க? வெறும் உடல் தோற்றமே மட்டுமா? கண்டிப்பா இல்ல. பிசிக்கல் அட்ராக்ஷன் ஒரு சின்ன பகுதி தான். ஒரு பொண்ணுக்கு உங்க மேல வர்ற அட்ராக்ஷன்ங்கிறது உங்களுடைய ஓவரால் வைப்ல இருந்து தான் வருது. அதுல நீங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, மத்தவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே அடங்கியிருக்கும். இத தான் பெர்சனாலிட்டி அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு பொண்ணு, ஒரு பையன்கிட்ட எத தேடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ், ஸ்டேபிலிட்டி, செக்யூரிட்டி மற்றும் ஆத்தென்டிசிட்டி. இந்த குணங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட இல்லாம போகும்போது, நீங்க எவ்வளோதான் வந்து அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாலும், அந்த ஈர்ப்பு இருக்காது. இப்ப அந்த அட்ராக்ஷனை இன்ஸ்டன்ட்லி கில் பண்ற 6 விஷயங்கள் என்னென்னன்னு பார்ப்போம். இதுல முதல் விஷயம் ரொம்ப முக்கியம். 1 கெஞ்சுறது. ஒரு பொண்ணுகிட்டயோ, இல்ல வேற யார்கிட்டயோ, "நான் நல்லவனா? நான் ஸ்மார்ட்டா இருக்கேனா? இந்த ஷர்ட் எனக்கு நல்லா இருக்கா? நான் உனக்கு பிடிக்குமா?" ன்னு திருப்பி திருப்பி அப்ரூவலுக்காக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ கம்மியா இருக்குன்னு காட்டுது. நீங்களே உங்கள நம்பலன்னா, அவங்க மட்டும் எப்படி நம்புவாங்க? அட்ராக்ஷன் உடனே அங்கேயே செத்துப் போகும். ஒரு செக்யூர் பெர்சன் எப்பவுமே மத்தவங்களுடைய அப்ரூவலுக்காக காத்திருக்க மாட்டாங்க. 2 மத்தவங்கள பத்தி தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. எப்ப பார்த்தாலும் உங்க பாஸ், உங்க ஃபிரெண்ட்ஸு, உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள், ஊர்ல நடக்கிற நெகட்டிவ் விஷயங்கள்னு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாரி நீங்க இருந்தீங்கன்னா, சில நேரம் நம்ம கஷ்டத்த ஷேர் பண்ணலாம். பட் அதுவே உங்க டிஃபால்ட் மோடா மாறும்போது, உங்க கூட பேசுறவங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் வைப் தான் கிடைக்கும். நோபடி வாண்ட்ஸ் டூ பி அரவுண்ட் அ பெர்சன் ஹூ ஒன்லி ஸ்ப்ரெட்ஸ் நெகட்டிவிட்டி. அது உங்களுடைய மதிப்பு குறைக்கிற மாதிரி ஆகிடும். இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். என் கூட காலேஜ் படிச்ச ஒரு நண்பன பத்தி சொல்றேன். பேரு வந்து ரமேஷ். ரமேஷ் ரொம்ப நல்ல பையன். எல்லாரையும் மதிப்பான். ஆனா, அவன்கிட்ட ஒரே ஒரு பெரிய பிரச்சனை. அவன் ஒரு எஸ் மேன். ஒரு பொண்ணு அவனுக்கு புடிச்ச பொண்ணு. என்ன சொன்னாலும், எது கேட்டாலும், ஆமாம் மட்டும் தான் சொல்லுவான். அவனோட தனிப்பட்ட ஒப்பீனியனே இருக்காது. ஒரு நாளு அந்த பொண்ணு ஒரு மூவிக்கு போகணும்னு சொன்னாங்க. ரமேஷ்குக்கு அந்த மூவி சுத்தமா பிடிக்காது. ஆனா, ஓகே நீ சொல்றது தான் கரெக்ட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டான். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா, அவனுக்கு புடிச்சத சொல்ல மாட்டான். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே ஃபாலோ பண்ணுவான். ரமேஷ் ஆய் பார்த்தப்ப, அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துல சலிப்பு வந்துச்சு. எதுக்குமே ஒரு ஒப்பீனியன் இல்லையா? என் லைஃப்ல நான் எடுக்கிற எல்லா டிசிஷன்களுக்கும் எஸ் மட்டும் சொல்ல ஒரு ஆள் எதுக்கு? ன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 3வது நோ பெர்சனல் பவுண்டரீஸ். இங்க தான் ரமேஷ் தோத்து போனான். உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கணும். உங்க வேல, உங்க ஹாபி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கன்னு ஒரு உலகம் இருக்கணும். நீங்க பார்க்குற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு, உங்களுடைய வேர்ல்டு மொத்தத்தையும் அந்த ஒரு பொண்ண சுத்தி மட்டும் அமைச்சிட்டீங்கன்னா, அது உங்களுடைய வேல்யூவை கம்மி பண்ணும். எப்பவுமே அவைலபிளா இருக்கிறவங்க மேல யாருக்குமே எக்ஸைட்மென்ட் இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு அவங்களுக்கு காட்டணும். அப்பதான் அவங்களுக்கு உங்களுடைய பிரசன்ஸும், உங்களுடைய டைமும் ரொம்ப வேல்யூபிளா தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்காலஜி நண்பா. 4வது குறைந்த முயற்சி தோற்றத்தில் மற்றும் சுகாதாரத்தில. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்க சிக்ஸ் பேக் வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ரொம்ப ஸ்டைலிஷா டிரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா கிளீனா இருக்கணும். டீசென்ட்டா இருக்கணும். தலை வாராம, நகம் வெட்டாம, பாடி ஓடர் பத்தி கவலைப்படாம நீங்க போறீங்கன்னா, நீங்க உங்க மேலேயே அக்கறை இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு உங்கள பார்க்குறப்ப, அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். இது அட்ராக்ஷனை இன்ஸ்டன்ட்லி கில் பண்ணும். உங்க மேல நீங்க காட்டுற அக்கறை தான், மத்தவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற ரெஸ்பெக்ட்டுக்கான முதல் படி. ஓகே. இந்த 4 விஷயங்கள் தான் அட்ராக்ஷனை ரொம்ப வேகமா குறைக்கிற விஷயங்கள்.
இன்னும் 2 விஷயங்கள் இருக்கு. இது 2மே நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள போனாலும், இல்ல டேட்டிங்ல இருந்தாலும் உங்கள காப்பாத்தும். 5 பீயிங் ஓவர்லி நீடி அண்ட் பொசெசிவ். எங்க போற? யார பாக்குற? ஏன் கால் எடுக்கல? சாட்ல ஏன் லேட்டா ரிப்ளை பண்ண? என்னோட ஃபோட்டோ ஏன் உன் டிபில வைக்கல? ன்னு கேள்விகள் கேட்டு, அந்த பொண்ணுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் குடுக்கறப்ப, அவங்க சஃபகேட்டட் ஆகுவாங்க. லவ்க்கும், கண்ட்ரோல்க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு நண்பா. ஒருத்தவங்க மேல நீங்க காட்டுற ட்ரஸ்ட் தான் உங்களுடைய மெச்சூரிட்டிய காட்டும். நீங்க ரொம்ப நீடியாவும், கிளிங்கியாவும் இருக்கிறப்ப, அவங்களுக்கு உங்க மேல இருந்த அட்மிரேஷன் காணாம போயிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொசெசிவ்னஸ் இஸ் நாட் அ சைன் ஆஃப் லவ். இட்ஸ் அ சைன் ஆஃப் இன்செக்யூரிட்டி. 6 த லேக் ஆஃப் ஆம்பிஷன் ஆர் டிரெக்ஷன். இது ஒரு பெரிய டீல் பிரேக்கர். நீங்க எவ்வளவு தான் காமெடியா பேசினாலும், எவ்வளவு தான் கேரிங்கா இருந்தாலும், உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு கோல் இல்லன்னா, நீங்க உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிக்கலன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளைக்கும் இருப்பீங்கன்னு அவங்க நெனச்சாங்கன்னா, உங்க மேல ஒரு லாங் டெர்ம் அட்ராக்ஷன் வராது. ஒரு பொண்ணு எப்பவுமே கிரவுத் இருக்கிற ஒரு பையன தான் விரும்புவாங்க. குரோத்னா பெரிய சிஇஓவா ஆகணும்னு இல்ல. இன்னைக்கு இருக்கிற நீங்க, நாளைக்கு அத விட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும்னு முயற்சி பண்ணணும். அந்த எஃபர்ட் அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். உங்க பேஷன் தான். உங்கள மத்தவங்க கிட்ட இருந்து யூனிக்கா காட்டும். ஸோ நண்பா, இந்த 6 விஷயங்கள் வேலிடேஷன் கேட்கிறது, கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனிங், பவுண்டரீஸ் இல்லாம இருக்கிறது, லோ ஹைஜீன், கிளிங்கியா இருக்கிறது மற்றும் நோ ஆம்பிஷன் இதெல்லாம் தான் அந்த ஈர்ப்ப கொல்ற சைலன்ட் கில்லர்ஸ். இதுல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மத்தவங்களுக்காக மாற வேண்டாம். நீங்க உங்களுக்காகவே இந்த விஷயங்கள சரி செஞ்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப அட்ராக்டிவா மாறுவீங்க. நீங்க உங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, உலகமே உங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அட்ராக்ஷன்ங்கிறது நீங்க யாருன்னு நீங்க ஓன் பண்றதுல தான் இருக்கு. பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர்செல்ஃப். அது போதும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 6 விஷயத்துல எந்த விஷயம் உங்கள ரொம்ப ஹிட் பண்ணுச்சுன்னு கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான மீனிங்ஃபுல் மற்றும் பிராக்டிகல் வீடியோஸ் பாக்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளவு நேரம் பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தலைப்பில் மட்டுமல்லாமல், வேறு பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள வீடியோக்களையும் நான் நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றி வருகிறேன். அவற்றை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால், தயவு செய்து ஒருமுறை என் சேனலுக்கு வந்து பாருங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள அல்லது இந்த தொடரின் அடுத்த வீடியோவை பார்க்க இங்கே திரையில் தோன்றும் பெட்டியை கிளிக் செய்யுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.